Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.5ல 14th question பார்க்க போறோம். Question என்னன்னா, Priya earned rupees 15,000 in the first month. Thereafter her salary increased by rupees 1,500 per year. Her expenses are rupees 13,000 during the first month and the expenses increases by rupees 900 per year. How long will it take for her to save rupees 20,000 per month? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியா வந்து ஃபர்ஸ்ட் மந்தில் 15,000 வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. தேர் ஆஃப்டர் சேலரி இன்க்ரீஸ் பை rupees 1,500 per year. அதாவது மந்த்லி சேலரி வந்து ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 15,000, அதுக்கப்புறம் அடுத்த இயர் வந்ததுக்கப்புறம் 1,500 rupees இன்க்ரீஸ் ஆகுது மந்த்லி சேலரி. அப்போது இயர் 1ல் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி எவ்வளோ 15,000, அதுக்கப்புறம் சேலரி இன்க்ரீஸ் பை rupees 1,500 per year. அப்போது செகண்ட் இயரில் மந்த்லி சேலரி வந்து 1,500 ஆட் ஆகுது. அப்போது 16,500. Her expenses are rupees 13,000 during the first month and the expenses increases by rupees 900 per year. அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரியிலேருந்து அவங்க எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ போகுதுன்னா 13,000. அப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 13,000 during the first month and the expenses increases by rupees 900 per year. அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்லி சேலரியிலேருந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 13,000, அடுத்த இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா 900 rupees ஆட் ஆகுது. அப்போது 13,900. How long will it take for her to save rupees 20,000 per month? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் மந்த்லி சேலரி 15,000, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 13,000. அப்போ மந்த்லி சேவிங் வந்து எவ்வளோ இருக்கும் 2,000. அப்போது செகண்ட் இயரில் மந்த்லி சேலரி எவ்வளோ இருக்கும் 16,500, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கும் 13,900. அப்போ மந்த்லி சேவிங் என்ன 16,500 மைனஸ் 13,900 எவ்வளோ 2,600. தேர்ட் இயரில் வந்து செக் பண்ணலாம். தேர்ட் இயரில் மந்த்லி சேலரி அதாவது 1,500 வந்து ஆட் ஆகும். அப்போது 16,500 ப்ளஸ் 1,500 எவ்வளோ 18,000. மந்த்லி எக்ஸ்பென்சஸும் 900 வந்து ஆட் ஆகும். அப்போ 13,900 ப்ளஸ் 900 எவ்வளோ 14,800. இப்போ மந்த்லி சேவிங் எவ்வளோ வரும், அதாவது 18,000ல் 14,800 போச்சுன்னா 3,200. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹர் டு சேவ் rupees 20,000 per month. இப்போ மந்த்லி சேவிங் பார்த்தீங்கன்னா 2,000 ஃபர்ஸ்ட் இயரில், செகண்ட் இயரில் 2,600, தேர்ட் இயரில் 3,200 per month. ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனாக. அப்போது ஹவு லாங் வில் இட் டேக் டு சேவ் 20,000னா அப்போ மந்த்லி சேவிங் வந்து 20,000 வர வரைக்கும் per month. அப்போது என்ன இயர், அப்போது எவ்வளோ வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. அதாவது எண் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். மந்த்லி சேவிங்ஸை ஒரு சீக்வன்ஸாக எழுதலாம். அதாவது 2,000, 2,600, 3,200. இப்போ இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனாக இருக்குது. ஏன்னா காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா 2,600 மைனஸ் 2,000 எவ்வளோ 600. அதேமாதிரி 3,200 மைனஸ் 2,600 எவ்வளோ 600. இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கனால இது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். இப்போது இதில் ஏ வந்து என்ன, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு 2,000. அதே மாதிரி காமன் டிஃப்ரென்ஸ் டி என்ன 2,600 மைனஸ் 2,000 ஈக்குவல் டு 600. அதாவது டி ஈக்குவல் டு 600 அண்ட் ஏ ஈக்குவல் டு 2,000. இப்போது நம்மக்கிட்ட n டேர்ம் இருக்குது 20,000. இப்போ என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது டிஎன்னோட ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. டிஎன்னோட வேல்யூ என்ன 20,000 ஈக்குவல் டு ஏ 2,000 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி வந்து என்ன 600. இப்போ இதை சால்வ் பண்ணி என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது 20,000 ஈக்குவல் டு 2,000 ப்ளஸ் 600 இன்ட்டு n என்ன 600 n மைனஸ் 1 இன்ட்டு 600 என்ன மைனஸ் 600. அப்போது 20,000 ஈக்குவல் டு 2,000 மைனஸ் 600 எவ்வளோ 1,400 ப்ளஸ் 600 n. அப்போது 600 n வந்து எப்படி எழுதலாம் 20,000, இந்த 1,400 அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 1,400. அப்போது 600 n ஈக்குவல் டு 20,000 மைனஸ் 1,400 எவ்வளோ 18,600. அப்போது n ஈக்குவல் டு 18,600 divided by 600. இப்போ n equal to 31. அதாவது it will take 31 years for her to save 20,000 per month. இதான் வந்து 14th questionோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.